நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரே ஜீவ பலி. அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் என்னுடைய ஸ்தோத்திரங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு லந்து நாட்களினுடைய உச்சமாக இருக்கிற சிலுவை தியானத்தினுடைய நிறைவாக இருக்கிற 7வது சிலுவை மொழியிலே நாம் இப்பொழுது நிற்கிறோம். கடவுள் இந்த நாட்களிலே நம்மை அவருடைய கிருபையினால் நடத்தியிருக்கிறதற்காக கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த சிலுவை தியானத்திலே ஆண்டுக்கு ஒரு முறை குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளிக்கிழமை நாம் இதை தியானிக்கிறோம். எனவே 7வது வார்த்தையை இந்த ஆண்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஐஎம்டிவி மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி, இதன் மூலம் உங்களை சந்திக்கிறதற்கு எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருந்தது என்பதற்கும் நான் நன்றி சொல்லி இந்த தியானத்தை சுருக்கமாக உங்களோடு நிகழ்த்த விரும்புகிறேன். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த நிறைவான 7வது சிலுவை மொழி பல முக்கியத்துவங்களை கொண்டது வரலாற்று ரீதியாக. அதில் குறிப்பாக இந்த பகுதியை லூக்கா, மத்தேயு, மார்க்கு 3 பேருமே அவர் தன் ஆத்துமாவை கடவுளிடத்தில் ஒப்படைத்தார் என்கிறதை உறுதியாக சொல்லுகிறார்கள். எனவே அந்த வகையில் மத்தேயு 27:50, மார்க் 14:37, லூக்காவினுடைய 23:44 49 வரைக்கும் இருக்க இந்த பகுதியை அவர்களும் இதை உறுதி செய்வதினால் சிலுவை மொழியில் 7வது மொழி ஆண்டவர் பேசியது என்பது உறுதியாகிறது. இந்த 7 அப்படிங்கிறதில் பல விவாதங்கள் இருந்தாலும் பல வரலாற்று ஆசிரியர்கள், நற்செய்தி நூல் ஆசிரியர்கள், திருமறை இறையியலாளர்கள் இவர்களிடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் இயேசு சிலுவையில் பேசினார் என்பதை எல்லாரும் உறுதி செய்கிறார்கள். எனவே குறிப்பாக இந்த நாளில் இந்த 3 நற்செய்தி நூட்களிலும் உள்ளது ஒன்றுபோல் உள்ளது என்ற ஒரு பொது உண்மை நமக்கு உறுதியாகிறது. கடவுளே, தந்தையே, பிதாவே என்று கடவுளை அழைத்து தன் உயிரை உம் கையில் ஒப்புவிக்கிறேன் என்ற அந்த ஒப்படைப்பு நிறைவாக இது நடக்கிறது. எனவே அந்த வகையில் இந்த ஆண்டவருடைய 7வது சிலுவை மொழி அவர் போதனையிலே சிலவற்றையும் அவரை பற்றி இருக்கிற நற்செய்தியாளர்களுடைய ஜபம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இதில் 1-2 நான் குறிப்பிட்டு உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், அதற்கு முன்பாக யோவான் 3:16, இந்த 2 வசனங்களையும் இவைகள் எப்படி இந்த சிலுவை மொழியோடு ஒத்துப்போகிறது என்பதை நினைவுபடுத்த அழுத்தம் கொடுக்க விரும்புகிறேன். யோவான் 3:16 நமக்கு நன்கு தெரிந்தது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த 7ஆம் சிலுவை மொழியில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை, அது கொடுக்கிற இன்னொரு அழுத்தத்தை, விளக்கத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அதுதான் மத்தேயு 3:17. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதாவாகிய கடவுள் இவர் என் நேசகுமாரன் என்று
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் மூலம் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்குகிறார். பிதாவாகிய கடவுள் இவர் என் நேசகுமாரன் என்று அறிவிக்கிறார். குமாரனாகிய கடவுள் நிற்கிறார். இது திருத்துவம் என்று கிறிஸ்துவம் தெளிவாக நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அந்த வகையில் அன்றைக்கு தன் ஊழியத்தினுடைய தொடக்கத்தில் திருமுழுக்கு பெற்று இந்த 40 நாட்கள் அந்த உபவாசத்திலும் ஜபத்திலும் இருந்ததை நினைவுபடுத்துகிற அந்த இடத்துல இவர் என் நேசகுமாரன் என்று சொல்வதை இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவாக ஒரு மனிதனாக இந்த மண்ணிலே பிறந்து போதித்து வாழ்ந்து எதற்காக வந்தாரோ அதை நிறைவேற்றிய நிறைவோடு உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைக்கிற அந்த நிலைமையில் கடவுளை அவர் என் நேசகுமாரன் என்று சொன்னார். இவர் தந்தையே என்று அழைத்து உன் கையில் என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே இந்த உறவு இங்கே முக்கியமாக இருக்கிறது. எனவே இந்த வகையில் இந்த 2 வசனங்களும் உணர்த்தும் உண்மை, சிலுவைநாதர் சிலுவையில் மொழிந்த மொழிகளில் கடவுளை தந்தை என்று அழைக்கிற 2 இடங்கள். ஒன்று, முதல் வசனத்தில் பிதாவே இவர்களை மன்னியும் என்பதும், பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பதும் இங்கே கடவுளை பிதா என்று அழைக்கிற அந்த அழைப்பு சிறப்பாக அமைந்திருக்கிறது. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள கடவுளை பிதாவே என்று அழைத்து உரையாடுவது உறவு பாராட்டுவதும், கடவுளின் திருவுளத்தை மனிதர்களாகிய நமக்கு அவர் நம்மோடு அந்த உறவிலே இருக்கிறார் என்பதை அவர் இன்னொரு முறை சிலுவையிலிருந்து நிறைவாக அதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த புத்திர சுவீகார சிலாக்கியம் தந்தைக்கும் மகனுக்கும் என்ற உறவோடு நின்று விடாமல் கடவுளுக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் என்கிறதை இங்கே அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே அந்த வகையில் கடவுளின் திருவுள சித்தத்தை திறம்பட நிறைவேற்றி ஒரு ஒப்படைக்கிறேன், யாரும் என் உயிரை என்னிடத்திலிருந்து எடுக்கவில்லை, நான் தான் கடவுளுடைய பிதாவாகிய கடவுளுடைய திருவுள சித்தப்படி நான் இந்த உலகத்தின் பாவத்துக்காக மரிக்கிறேன், அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என் சதையை பிட்க கொடுத்திருக்கிறேன், என் இரத்தத்தை சிந்த கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி சிறப்பான முறையிலே இதை செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய கடவுளுக்கும் நமக்குமே அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவீகார உறவை உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பது இங்கே மீண்டும் உறுதி செய்யப்படுகிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று கர்த்தருடைய ஜெபம். அதுதான் முதல் அதுவரை கடவுளை எங்கோ இருக்கிறார் என்று பார்த்து கொண்டிருந்த என் மக்கள், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு பக்கம் இருந்தாலும், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்பதை விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்கு, உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் கடவுள் எங்கோ இருக்கிறார் என்று வானத்தை பார்த்து அழைத்த காலத்தை அப்படியே மாற்றி கடவுளை தகப்பனாக நம் பக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த அற்புதமான ஜெபம்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த கர்த்தருடைய ஜெபம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என கடவுளை அப்பா என்று அவர் அழைத்தது மாத்திரமல்ல, இன்று நீங்களும் நானும் கடவுளை அப்பா என்று அழைக்க, தந்தையே என்று அழைக்க, பிதாவே என்று அழைக்க அவர்
உரிமையோடு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை! இதன் மூலம் எங்கோ கடவுள் இருக்கிறார் என்பதை, நம் வீட்டில் நம் தந்தையைப் போல நம்முடன் இருக்கிறார், அது சொல்லுகிற விஷயம். கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை அப்பா மகன் என்கிற, அப்பா மகள் என்கிற, பெற்றோர் பிள்ளைகள் என்கிற இந்த உறவிலே நான் கேட்காததை, நான் நினைத்து பார்க்காததை எனக்கு செய்யக்கூடியவராக என் ஆண்டவர் என்னோடு, என் தகப்பனாக என் இல்லத்திலே, நான் இருக்கிற இடத்திலே என்னோடு எனக்கு என் மீது அக்கறை உள்ளவராக அவர் இருக்கிறார். அதுதான் எனக்கான நம்பிக்கை என்பதை, அதுதான் என்னுடைய பற்றுறுதி என்பதை இந்த சிலுவை மொழி, 7வது மொழி மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறது. எனவே பிதாவே கரங்களில் நான் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று ஆண்டவர் சிலுவையில் உணர்த்தும் இன்னொரு உண்மை என்னவென்றால், அவர் தமக்கு சொந்தமானவர்களாலே ஏற்றுக்கொள்ளப்படவிட்டாலும் எக்காலத்தும் எல்லா ஜனமும், எல்லா இனமும், எல்லா தேசமும், எல்லா மொழியும் அவரை இன்றைக்கு இரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் உச்சரிக்க, உறுதிபட விசுவாசிக்க இந்த சிலுவை தியானம் உதவியாக நமக்கு இருக்கிறது. அந்த உண்மையை இது உணர்த்துகிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. பெரும்பாலும் இவைகளெல்லாம் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக இவைகளை அவர் செய்து கொண்டார் என்பது. இது இயேசு கடைசி வரை வேத வாக்கியங்களை நிறைவேற்றுகிறவராகவே இருந்தார், வேத வாக்கியங்களின்படி நடக்கிறவராக இருந்தார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னவர் நியாயப்பிரமாணத்திற்கு புது விளக்கம் கொடுக்கிறவராக இருந்தார். எல்லாருக்குமான ஒன்றாக அதை திறந்து விடுகிறவராக இருந்தார் என்பதிலே இந்த 7வது சிலுவை மொழியும் இஸ்ரவேல் மக்களின் ஒரு ஜெபமாக அன்று இருந்தது. இவர் சிலுவையிலே இது மொழிந்த பிறகு உலகம் முழுமைக்குமான ஒரு ஜெபமாக, உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு ஜெபமாக அது சிலுவையிலே 7வது வார்த்தையில் மாறுகிறது. அந்நேரம் வரைக்கும் அது இஸ்ரவேல் மக்களுக்கான ஒரு விசேஷமான ஜெபமாக இருந்தது. அதை தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 31:5 ஏதோ அவன் உருவாக்கின ஜெபம் அல்ல, தாவீதின் ஜெபம் அல்ல, அது இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொரு நாளும் ஏறெடுத்த ஜெபம். அந்த ஜெபம் இஸ்ரவேல் மக்கள் தினமும் இரவில் உறங்க செல்லும் முன் செய்வார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இதனை தாவீது அருமையான பாடலாக சங்கீதம் 31 அவர் பாடியிருக்கிறார். எனவே அது சொல்லுகிற செய்தி, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவே என்று கடவுளை அழைத்து, கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும்படி, அவரை நமக்கு, நாம் கெட்டு போகாமல் இருக்கும்படி அவரை நமக்கு தந்தருளினார் என்ற சத்தியம், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்ற வெளிப்பாடு இங்கே நீங்கள் பார்க்கும்போது, இயேசு இந்த ஜெபத்தை, இஸ்ரவேல் மக்களினுடைய பிரதிநித ஜெபத்தை, இது இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமானதல்ல, இது மனுமக்கள் எல்லாருக்குமானது, எக்காலத்துக்கும் உரியது என்கிற வகையில் அதை அவர் செய்திருக்கிறார். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று இஸ்ரவேல் மக்கள் செய்கிற அந்த ஜெபத்தை இயேசு சிலுவையில் உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் இது வரலாற்றை சிறுத்தி பார்க்கிற பொழுது இந்த ஜெபம் இஸ்ரவேல் மக்கள்
ஒவ்வொரு நாளும் செய்கிற இந்த ஜெபம் குறிப்பாக எப்பொழுதெல்லாம் பாபிலோனியர், மேதியர், பாரசீகர், கிரேக்கர் மற்றும் ரோமர்களால் துன்பங்களை இஸ்ரவேல் மக்கள் சந்தித்தார்களோ அப்பொழுதெல்லாம், அதோடு கூட எப்பொழுதெல்லாம் அவர்கள் வழக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஏறெடுக்கிற ஒரு ஜபமாக அது இருந்திருக்கிறது. இன்றைக்கும் ஈரான் இஸ்ரவேல் போரில் இந்த மக்கள் இந்த ஜபத்தை இன்றைக்கும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த ஜபம் மரிக்கிற பொழுது ஜபிக்கிற ஜபம் அல்ல. அது தாவீது இன்னொரு இடத்துல 139வது சங்கீதத்தில் சொல்லுவான், 17வது வசனம் என்று நினைக்கிறேன், விழிக்கும் பொழுது இன்னும் உம்மண்டையிலே இருக்கிறேன். விழிக்கும் பொழுது இன்னும் உம்மண்டையிலே இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் தூங்குகிற பொழுது, தூங்க போகிற பொழுது ஜெபிக்கிற ஜெபம். ஒவ்வொரு நாளும் தன் குழந்தையை ஒரு தாய், யூத தாய் தூங்க வைக்கிற பொழுது அந்த ஜெபத்தை சொல்லி தூங்க வைப்பது, அந்த குழந்தைக்கு இந்த ஜெபத்தை செய்துவிட்டு தூங்கு என்று கற்றுக் கொடுப்பது அவர்கள் மத்தியில் இருந்தது. யூத தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இரவில் படுக்கைக்கு செல்லும் முன்னர் தங்கள் பிள்ளைகள் இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை தான் அப்போஸ்தலர் 7:59 அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்ட ஜபந்தான் தான் கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சியாக மரிக்கிற பொழுது ஸ்தேவான் செய்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் தொடர்பு படுத்தி குறிப்பிடுகிறார்கள். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்ல செய்யப்படுகிற பொழுது இந்த ஜெபத்தை அவன் செய்துள்ளான். கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், என் ஆவியை உம் கரங்களில் ஒப்புவிக்கிறேன். அவர் பிதாவினிடத்தில் ஒப்படைச்சார். இங்கே இரத்த சாட்சியாக, முதல் இரத்த சாட்சியாக மரிக்கிற ஸ்தேவான் இயேசுவை அழைத்து, கர்த்தாவே, இயேசுவே, என் ஆவியை உம் கையில் ஒப்படைக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இதை 2 தீமோத்தேயு 4:7 பவுல் இதை வேறு மாதிரி சொல்கிறார். அப்படின்னா இவங்க எல்லாரும் அதுக்கு பழகப்பட்டுருக்கிறாங்க. நான் எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன் என்று சாட்சி சொல்கிற பவுல் இந்த யூத ஜெபத்தை, தன் தாய் தனக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அவன் இப்படி அதை நினைவு கூறுகிறான் என்று தான் 2 தீமோத்தேயு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லப்படுகிற இந்த இஸ்ரவேல் மக்களினுடைய ஜெபந்தான் மீண்டும் மீண்டும் நமக்கு எதிரொலிக்கிறது என்பதை நாம் இங்கே கொள்ள வேண்டும். நிறைவாக ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவை போதனைகளை லூக்கா 3 சிலுவை மொழிகளை லூக்கா எழுதுகிறார். 4 நற்செய்தி நூட்களிலும் மைய போதனையாக பிதாவே இவர்களை மன்னியும் என்பதும், பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்பதும் இருக்கிறது. முதல் வார்த்தை லூக்கா 23:35 மன்னிப்பும், 2வது வார்த்தை லூக்கா 39:43 மீட்பும், சிறப்பு ஒப்புரவாக்குதலின் உறவை ஏற்படுத்தும் ஒன்றாக, பவுலின் மனம் திரும்புதலுக்கு உதவி செய்கிற ஒன்றாக இது இருந்திருக்கிறது. 3வதாக இந்த 7வது சிலுவை மொழியை லூக்கா பிதாவே என்கிற அந்த அடிப்படையில் லூக்கா தன்னுடைய பார்வையில் மன்னிப்பு, மீட்பு, ஒப்படைப்பு என்று ஒரு வரிசைப்படுத்தி முடித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இயேசு தன் பணியின் நிறைவாக இதை அவர் சொன்னார் என்று சொல்கிறார்கள். உலக வாழ்வை இயேசு நிறைவு செய்து ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். அதை ஒரு அதிகாரத்தோடு சொன்னார், ஒரு வேதனையோடு, வலியோடு, ஐயோ
இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் அதை ஒரு அதிகாரத்தோடு ஒரு உரிமையோடு தந்தையின் கையில் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று அவர் சொன்னார் என்று நற்செய்தி நூட்கள் இதை ரொம்ப திட்டவட்டமாக சொல்லுகின்றன. எனவே இயேசு சிலுவையில் போதித்ததை விட அவர் பேசாமல் சாதித்து காட்டியது அதிகம். அதில் ஒன்று, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த இடைவெளியை அவர் சிலுவையின் மூலம் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை மாதிரியாக செய்து துன்புறுகிறதின் மூலமாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியும், கடவுளை மேன்மைப்படுத்த முடியும், மகிமைப்படுத்த முடியும். எனவே ஆசீர்வாதம் என்பது எல்லா கால நேரத்திலும் நன்மையை நாம் பெறுவதல்ல, நன்மையை பெரிய நாம் துன்பத்தை ஏற்றுக்கொள்வது என்பது இந்த நிறைவாக இருக்கிறது என்று இறையியலாளர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இயேசு சிலுவையில் போதித்து சாதித்த ஒன்று என்று இன்று இதை நாம் தியானிக்கவும் சிந்திக்கவும் செயல்படுத்தவும் ஏற்றுக்கொள்ளவும் நம்மை ஒப்படைக்கவும் இது உதவி செய்கிறது. மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அவன் யூதன் அல்ல. இந்த இயேசுவை கொலை செய்கிற, அவரோடு சேர்த்து 2 பேரை கொலை செய்கிற ரோம அதிகாரிகளினுடைய தலைவன், 100க்கு அதிபதி. அவன் நடந்தவைகள் எல்லாவற்றையும் பார்த்து மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று ஒரு சாட்சி சொன்னான். எனவே இதுதான் இதை சொல்லுகிற பொழுதுதான் வரலாற்று ஆசிரியர்களும் திருமறை வல்லுநர்களும் சொல்லுவார்கள், சிலுவையில் இயேசு பேசியது 7 அல்ல 8 என்று சொல்வார்கள். சிலுவையிலே 7 பேசியது 7 என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சிலுவையிலிருந்து இயேசு பேசியது தான் 7. ஆனால் சிலுவையை நோக்கி மக்கள் பேசியது இன்னொரு 7 என்று சொல்வார்கள். 7க்கே நேரம் போதுறதில்லை, 14ன்னா என்ன ஆவறது? இது தாங்காது. எனவே திருச்சபை ஒரு 7ஓடு நிறுத்தியிருக்கிறது, அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் அந்த சிலுவையை நோக்கி 7 அப்படிங்கிறதுல உதாரணமாக பக்கத்தில் சிலுவையில் இருந்த கல்வன் ஒரு நியாய உணர்வு, ஒரு குற்ற உணர்வு, ஒரு நம்பிக்கை உணர்வு, இயேசுவினிடத்தில் கெஞ்சி கேட்டு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற நிலை, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது உங்களது ராஜ்யத்தில் அடியேனை நினைத்தருளும் என்று சிலுவையை நோக்கி அவன் கேட்டான். சிலுவையிலிருந்து இன்று நீ என்னோடே கூட பரதேசில் இருப்பாய். சிலுவையின் நிறைவு சொல் இதை தான் நமக்கு நினைவுபடுத்துகிறது என்பது. 7வதுல அவர் பேசி முடித்து உயிர் விட்ட உடனே 100க்கு அதிபதி, மெய்யாகவே இவர் தேவகுமாரன், மெய்யாகவே இவர் நீதிபரர் என்று அவன் சாட்சி சொன்னான். அன்று நாகமான் சொன்னான் என்று இந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான். இயேசு சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று. எனவே உலகம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று. அதற்கு சிலுவை மொழிகள் சாட்சியாக இருக்கிறது. எனவே அந்த நம்பிக்கையோடு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்ற ஜெபம் நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிற ஜெபமாக இந்த சிலுவை தியானம் அர்த்தமுள்ள ஒரு சிலுவை தியானத்தை நிறைவு செய்கிறதுக்கு உதவி செய்கிறதாக, இந்த அறிக்கை நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்துவதாக இது இருக்கிறது. எனவே அந்த வகையிலே பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் அந்த இஸ்ரவேலுடைய தாய் தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல ஒவ்வொரு ஆண்டும் சிலுவை தியானம் நமக்கு நம்பிக்கையை, பற்றுறுதியை, இந்த கடவுளோடு நமக்கு இருக்கிற உறவை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தவர், நமக்காக உயிர்த்தவர், நம்மோடு இருக்கிறவர் என்கிற உண்மையை உறுதி செய்கிறதாக இருக்கிறது.
ஒவ்வொரு ஆண்டும் போல இந்த ஆண்டும் 7 வார்த்தை தியானம் முடிந்தது என்றால் எல்லாம் முடிந்தது, அதுக்கு பிறகு ஈஸ்டருக்கு தயாராகுது என்பதல்ல. வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பது. வாழ்க்கையில் ஒரு மனிதன் கடவுளுக்காக வாழ்வதிலும் தனக்காக வாழ்வதும் தன்னை சார்ந்தவர்களுக்காக வாழ்வதிலும் முன்பின் அறியாத பிறருக்காக வாழ்கிற வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த தந்தை மகன் உறவின் மூலமாக கடவுள் நம்மோடு இருந்து இந்த ஊழியத்தில் இந்த நற்செய்தியை உலகத்துக்குள் கொண்டு போக நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாயிருக்கிற அன்பின் ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் படைத்த பிதாவாகிய உம்மை நாங்களும் அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த புத்திர சுவீகார சிலாக்கியத்தை என் ஆண்டவர் சிலுவையிலே தந்தையே பிதாவே உம் கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஒப்புவித்து எங்களுக்கு புது ஜீவனை வாழ்வளித்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதியும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்படி என் ஆண்டவருடைய மரணமும் அவரை பின்பற்றுகிற எங்களுடைய வாழ்வும் அமைய இந்த தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். கிறிஸ்தேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆமேன். தோத்திரம். God bless you all.